இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பா இழுக்கிறீங்க? வருதுல்ல, கோபம் வருதுல்ல. எதனால உங்க அப்பா பத்தி பேசின உனக்கு கோபம் வருது? பாசமும் அக்கறையும் இருக்கிறதுனால தானே. அதே பாசமும் அக்கறையினால தானே அவளும் கிட்னி தரேங்கிறா. அவங்க அப்பா ஒண்ணு தப்பா பேசலையே. இங்க பாரு, உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. நான் சொல்றதெல்லாம் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான். அவ முடிவு எடுத்துட்டா, அவளை கன்ஃபியூஸ் பண்ணாத. ராஜுவா, உமா என்னடா தப்பா சொல்லிட்டா? ஸ்னேகாவுக்கு நல்லதானே சொன்னா, நீ ஏன்டா அவளை திட்டுற? பாருங்க அத்தை, நான் என்ன பேசினாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாரு. ஏய், தப்பா பேசினா தப்பா தாண்டி புரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு 2 பேரும் பேசுறத நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேரும் இனிமே இத பத்தி பேச வேண்டாம். இதோட இந்த விஷயத்தை விடுங்க. உமா, இவ பேசின பேச்சுக்கு ஆக்சுவலா நீ தான் கோவப்படணும். நீயே பெருந்தன்மையோட இருக்க, இவ எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு போறா? சும்மா இருடா. ஸ்னேகா, உங்க அப்பா எங்களுக்கும் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல உன் ஆரோக்கியத்தையும் நாங்க பார்க்கணும். எது பண்ணாலும் நீ யோசிச்சு பண்ணுமா? ஸ்னேகா, இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணும்னு வரும்போது வீட்டுல 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. அது எதையும் நீ மைண்ட்ல வச்சுக்காத. நீ தெளிவா இரு. போம்மா, போய் தூங்கு. தம்பி, அண்ணா, ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மக தான் உயிரை கொடுத்தாவது அவர் உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்கு அந்த பொண்ணுடைய புருஷனும் சப்போர்ட்டா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா. யூ ஆர் கிரேட். அம்மா, அப்பாவுக்காகவும் எனக்காகவும் ராஜி செய்யாத தியாகமே இல்ல. எங்களுக்காகவே தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கா. உன்னோட இடத்துல இருந்து இந்த பார்த்துக்கிட்டா. இது வரைக்கும் ராஜி பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். ராஜி சுஷ்மா கூட நிம்மதியா இருக்கணும். சுஷ்மா சின்ன பொண்ணு, இனிமேதான் அவளுக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. அவ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்பாவுக்காக நான் இருக்கேன். கிட்னியை கொடுத்து அப்பாவை நான் காப்பாத்துறேன். இத்தனை நாள் நான் அவரை ஒதுக்கி வச்ச பாவத்துக்கு நான் செய்யற பரிகாரம் தான்மா இது. கிட்னி அவருக்கு பொருந்தணும். அப்பாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும். அதுக்கு நீதாம்மா ஆசீர்வதிக்கணும். அப்போ நான் சொன்னா நீங்க 2 பேரும் கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? இது பாரு ஸ்னேகா, இவதான் சின்ன பொண்ணு, விவரம் புரியாம பேசுறா. எல்லாம் தெரிஞ்சவ நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? இது பாரு சுஷ்மா, நீ இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்ல. நான் சொல்றத ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு. பேசி முடிச்சிட்டியா? என்ன இந்த அன்பு காட்டுறது, தியாகம் பண்றது, விட்டு கொடுக்கறது இதெல்லாம் நீ மட்டும்தான் பண்ணணுமா? ஏன் நாங்க பண்ணக்கூடாதா? எனக்காக நீ இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க ராஜி. ராஜி, என் அப்பாவோட விட்டு வச்சுட்டு தன்னை தனியா இருந்து ஸ்னேகாக்காவை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். ஏன் எங்க இருந்தோ வந்தனா ஓ ரத்தம்னு தெரிஞ்சதும் மகளை ஏத்துக்கிட்டு பாசத்தை காட்டுற. ஏன் நீ மட்டும்தான் மத்தவங்களுக்கு தியாகம் பண்ணணுமா? ஏன் நாங்கள பண்ணக்கூடாதா? இவ்வளவும் பண்ணிட்டு இப்போ நீயே உங்க அண்ணனுக்கு கிட்னியும் டொனேட் பண்ணுவ. நாங்க இதெல்லாம் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்கணும்ல? ராஜி, ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தர் 2 கிட்னில ஒரு கிட்னியை தானம் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. உயிருக்கோ உடம்புக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. மாமாவுக்கு நானே கிட்னி தரேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காத. சுஷ்மா, உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இங்க பாரு, 2 கிட்னி இருக்கிறவங்க ஒரு கிட்னியை டொனேட் பண்ணா அவங்க வாழ்நாள் முழுக்க எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா உன் புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. என் மாமாவும் சரி, என் புருஷனும் சரி, என் ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை எதிர்த்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அக்கா, மயில் வாகனம் படிச்சவரு, ஆதரவு இல்லாத குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு, அன்பா பாத்துக்கிறாரு. அப்பேற்பட்டவரு என் மாமாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் கிட்னி கொடுக்கறத தடுக்க மாட்டாரு. அப்படி தடுத்தா அவரை தூக்கி வீசுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். எனக்கு என் கல்யாணத்தை விட என் மாமா தான் முக்கியம். நிறுத்துங்கடி 2 பேரும். விட்டா 2 பேரும் பேசிக்கிட்டு போறீங்க. இது பாருங்க, உங்க 2 பேர் வாழ்க்கையில இன்னும் இவ்வளவோ இருக்கு. ஸ்னேகா, இது பாரு, இனிமேதான் நீ குழந்தையை பெத்துக்கணும். இந்த மாதிரி நேரத்துல ஆபரேஷன் பண்ணி உன் உடம்பு கெடுத்துக்காத. சுஷ்மா, உனக்கு சொன்னா புரியாது. உன் வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஒரு கிட்னியை கொடுத்துட்டு நீ ஆரோக்கியமா இருக்கலாம். ஆனா சின்னதா தலைவலி வந்தா கூட உன் புருஷன் வீட்ல இதுதான் காரணமா சொல்லி உன்னை திட்டுவாங்கடி. இது பாருங்க, 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க. என்ன கேள்வி கேட்க யாருமே கிடையாது. சின்ன வயசுல நான் ஸ்னேகாக்காக வாழ்ந்தேன். இப்ப நான் உனக்காக வாழறேன். வாழ்க்கை பூரா ஏன் கூட இருக்கிற அண்ணனுக்காக இதை நான் பண்ணிட்டு போறேனே. 2 பேரும் ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. ராஜி, நீ ஏற்கனவே ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்க. மறுபடியும் இன்னொரு ஆபரேஷன் வேண்டாம். இங்க பாரு, அப்பா குணமாய் வந்துட்டாருன்னா அவரை நீதான் பாத்துக்கணும். அதுக்கு உனக்கு தெம்பு வேணும் ராஜி. அக்கா, இதையத்தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்க கன்சீவ் ஆகி சிசேரியன் பண்ற சிச்சுவேஷன் வந்தா இன்னொரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது வரும். உங்க உடம்பு தாங்குமா? ஏன் நீ பிரெக்னன்ட் ஆக மாட்டியா? இது பாரு, உனக்கும் சிசேரியன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வராதா? உனக்கு ஒரு நியாயம், இவளுக்கு ஒரு நியாயமா? 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க. ஏன் அண்ணனை நான் பாத்துக்கிறேன். நானும் அண்ணனும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க. இது பாருங்க, என் கிட்னி கண்டிப்பா அவருக்கு பொருந்தும். இனிமே இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஸ்னேகா, என்னாச்சு? ஏன் 3 பேர் ஒரு மாதிரி இருக்கீங்க? துவாரகேஷ், உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வை. அவளோட வயசுக்கு ஆபரேஷன் எல்லாம் வேணாம், பேசாம இருக்க சொல்ல அவளை. ராஜிக்கு கர்ப்பப்பை ஆபரேஷன் நடக்கும்போது அவளுக்கு என்ன வயசுன்னு கேளு. அந்த வயசுல அவளுக்கு என்ன தைரியம் இருந்துச்சோ அதே தைரியம் தான் இப்ப எனக்கு இருக்கு. நான் தான் அப்பாவுக்கு கிட்னி கொடுப்பேன். இவளை தடுக்க வேணாம்னு சொல்லு. மாமா, நான் லண்டன்ல இருந்து வந்தப்போ ஆரம்பத்துல அம்மா என்னை ஏத்துக்கவே இல்லை. மாமா தான் எனக்கு ஆதரவா இருந்தாரு. அந்த தாய் மாமாவுக்கு என்னோட அன்பை காட்டுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் பேசாம இருக்க சொல்லுங்க. என்னம்மா, எல்லாம் விளையாடுறீங்களா? உங்க 3 பேர்ல யாரோட பிளட் குரூப் டிஷ்யூ மேட்ச் ஆகுதுன்னு இன்னும் தெரியல. இப்பதான் டெஸ்ட்லாம் முடிஞ்சிருக்குது. ரிசல்ட்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிவு பண்ணலாம். இது பார் துவாரகேஷ், நாங்க 3 பேரும் ஒரே ரத்தம் தான். 3 பேருக்கும் கண்டிப்பா மேட்ச் ஆகும். அதனாலதான் இவங்க 2 பேருக்கிட்டையும் சொல்றேன், இப்பவே பேசி முடிவெடுத்து போன்னு. டாக்டர், ரிசல்ட்ஸ் என்னாச்சு? இப்பதான் டெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஈவினிங் தான் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் தான் எதையுமே சொல்ல முடியும். உங்க 3 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 3 பேருமே சாருக்கு கிட்னி டொனேட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. கிட்னி ஃபெயிலியரான பெத்த அப்பா அம்மாவுக்கு கிட்னி தர்றதுக்கு யோசிக்கிற எத்தனையோ பேரை நான் என் சர்வீஸ்ல பார்த்துருக்கேன். உண்மையிலேயே கருணாகரன் சார் ரொம்ப கொடுத்து வச்சவரு. டாக்டர், இவங்க 2 பேருக்கும் சின்ன வயசு. என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. ஸ்னேகா இனிமேதான் குழந்தை பெத்துக்க போறா. ஆனா நான் கல்யாணமே பண்ணிக்கல டாக்டர். என் அண்ணன் என் கூட தான் இருக்க போறாரு. நான் அவருக்கு கிட்னி கொடுக்கறதா சரியா இருக்கும்ல. தயவு செஞ்சு இவங்க 2 பேருக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. பிளட் குரூப்பும் டிஷ்ஷும் மேட்ச் ஆனா ஆரோக்கியமா இருக்கிற யாரு வேணாலும் கிட்னி கொடுக்கலாம். இதனால தாம்பத்திய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ முதல்ல ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம். ஓகே, நான் வரேன்.
நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல என்ன சாப்பிட்றீங்க? தலை வலிக்குது, சூடா காஃபி சாப்பிட்றேன். வெயிட்டர், சார். 2 காஃபி. ஓகே சார். சுஷ்மா, உங்க மாமாவை நினைச்சு ஃபீல் பண்றியா? கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துருச்சுன்னா அவர் நார்மல் ஆயிடுவார். நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ராஜிக்கு தெரியாம தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அவங்க கிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாமே. அவங்க கிட்ட சொன்னா ஏன் இதுக்குன்னு காரணம் கேட்பாங்க. சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ல? என்ன எதுக்காக பார்க்க வரீங்களோ அந்த காரணத்தை சொல்ல வேண்டியதானே? நான் உங்ககிட்ட என்ன பேச போறேன்னு தெரிஞ்சா அம்மா என்ன அனுப்பவே மாட்டாங்க. ஏன்? நான் சொல்ல போற விஷயம் அப்படி. இங்க பாரு, சஸ்பென்ஸ் ஓவரா இருக்கு. அப்படி என்ன சொல்ல போற? அது வந்து உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. நம்ம கல்யாணம் நடக்காதா? ஏன்? ஆமா, நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. சுஷ்மா, நீங்க ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க. தேங்க்ஸ். சூடு ஆறிட போது முதல்ல காஃபி சாப்பிடுங்க, அப்புறம் பேசுவோம். நான் மனசு மாறதுக்குள்ள வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அது வந்து மாமாவுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தானே? டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஒருவேளை கிட்னி மேட்ச் ஆச்சுன்னா என் 2 கிட்னில ஒரு கிட்னியை மாமாவுக்கு பொருத்திடுவாங்க. அப்புறம் ஒரு கிட்னியோட இருக்கிறத உங்க அம்மாவோ அக்காவோ ஒத்துக்க மாட்டாங்க. இதனால கல்யாணத்துக்கு அப்புறம் என் உடம்புல ப்ராப்ளம் வந்தா உங்களுக்கு தான் சிரமம். அதனால என்ன மறந்துருங்க. நடந்ததெல்லாம் மறைக்க நானும் முயற்சி பண்றேன். எந்த குறையும் இல்லாத ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. சப்பா, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? மாமாவுக்கு கிட்னி கொடுக்க நினைக்கிறீங்க, அதுக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு போயிட்டு என்னமோ கொலை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, கூல். இங்க பாருங்க, கருணாகரன் சார் உங்களுக்கு மாமான்னா எனக்கு அப்பா முறை. சின்ன வயசுலயே அப்பாவை இழந்த எனக்கு உங்க மூலமா எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு. ஒருவேளை உங்க கிட்னி மேட்ச் ஆகலன்னா நான் வர்றேன், எனக்கும் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. என் கிட்னி மேட்ச் ஆச்சுன்னா நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் மாமாவுக்கு கிட்னி டொனேட் பண்றீங்களா? நல்ல மனுஷனுக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒருத்தர் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு கிட்னி போதும். இல்ல நீங்களோ நானோ இல்ல வேற யார் கொடுத்தாலும் எந்த பாதிப்பும் வராது. இப்ப சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காது? இப்போவாவது காஃபி குடிக்கலாமே? சுஷ்மா, காதலுங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, 2 பேர் மனசு சம்பந்தப்பட்டது. போலீஸ் வேலையில எவ்வளவோ ரிஸ்க் இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இன்கேஸ் எனக்கு ஒரு கையோ காலோ போயிடுச்சுன்னா
என்னை விட்டுட்டு போயிடுவியா? என்னங்க இது? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல? அப்புறம் எப்படி என்ன மட்டும் விட்டுட்டு போக சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது வேற. நமக்கு தான் இன்னும் கல்யாணமே நடக்கலையே. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என் வைஃப்னு. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இந்த காஃபி வாங்கி கொடுத்ததுக்கா? உங்களுக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? ஹலோ, என்ன அநியாயமா இருக்கு? போலீஸ்காரனா எப்பவும் வெறுப்பாதான் இருக்கணுமா? ஹலோ, எங்களுக்கும் ஹியூமர்லாம் வருங்க. அக்கா 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 எங்க இருக்க? டேய், நான் இங்க இருக்கேன். அக்கா நம்ம சந்தோஷத்துல மண்ணு விழுந்துச்சுக்கா. என்னடா சொல்ற? பாய்சன்ல மிஸ் ஆனவன் கிட்னி ஃபெயிலியர்ல போயிடுவான்னு தப்பு கணக்கு போட்டுங்க. கருணாகரம் போச்சிடுவான் போல இருக்கு. என்னடா போலற? அவனுக்கு தான் 2 கிட்னியுமே போயிடுச்சுல, அப்புறம் எப்படி பழைக்க முடியும்? யாராவது கிட்னி டொனேட் பண்ணா பழைக்க சான்ஸ் இருக்குல்ல? கிட்னி எப்ப கிடைக்கிறது, அந்த ஆள் எப்ப பழைக்கிறது? ஏதாவது நடக்கிற விஷயமா பேசு. அங்கதான் நம்ம தப்பு கணக்கு போட்டோம். புரியுற மாதிரி சொல்ல. அந்த கருணாகரனுக்கு கிட்னி டொனேட் பண்ண 3 பேர் ரெடியா இருக்காங்க. யாருடா அவங்க? வேற யாரு? அந்த ஸ்னேகா, ராஜி, ராஜியோட பொண்ணு சுஷ்மா. 3 பேருக்கு டெஸ்ட் எடுத்துறாங்க. இன்னும் ரிசல்ட் தான் வரல. இதுல யார் கிட்னி மேட்ச் ஆனாலும் அந்த கருணாகரனுக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சிருவாங்க. அவன் பொழைச்சிருவான். நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிருக்கா. இப்பதானே டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். அவங்க 3 பேருமே கருணாகரனுடைய க்ளோஸ் பிளட் ரிலேஷன். ஒருத்தருக்கு கூட மேட்ச் ஆகாது. சும்மா டென்ஷன் ஆகாத. அந்த சுஷ்மாக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவளை கொடுக்க வேண்டாம் ராஜி எப்படி தடுத்துருவா? ஸ்னேகா இன்னும் குழந்தை பெத்துக்கல. அதுக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்றதுக்கு அவங்க மாமியார் வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசியா இருக்கிறது அந்த ராஜி மட்டும்தான். அவளோட கிட்னி கருணாகரனுக்கு பொருந்தோன்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா நம்மளால சொல்ல முடியாது. மேட்ச் ஆயிட்டா ஆகட்டும்டா பார்க்கலாம். ஆயிட்டா அந்த ராஜி உயிரோட இருக்க மாட்டா. தான் கண்ணு முன்னாடியே பாச தங்கச்சி ராஜி செத்து போனா அந்த அதிர்ச்சியிலேயே கருணாகரனும் போய் சேர்ந்துருவான். அந்த கருணாகரன் வாழவே கூடாது. அவனை வாழ வைக்கணும்னு நினைக்கிற யாருமே உயிரோட இருக்கவே கூடாது. கிட்னி கொடுக்கறதுக்கு யார் வந்தாலும் அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்.